إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா உடைய நாளில் ஒன்று கூடியிருக்கிறோம். சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஈமானையும் இறையச்சத்தையும் தந்த அருள் புரிவானாக. நாம் இன்றைய ஜும்மாவில் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இஸ்லாமின் பார்வையில் ஆண்களும் பெண்களும் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களை எவ்வாறு படைத்திருக்கிறான், பெண்களை எவ்வாறு படைத்திருக்கிறான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எதற்காக படைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று எந்த அளவுக்கு முன்னேறி போயிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பெண்கள் சுதந்திரம், பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும், பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், அவர்களை கட்டுப்படுத்தக்கூடாது, அவருடைய அடக்கி ஆளக்கூடாது என்றெல்லாம் கோஷம் போடக்கூடியவர்கள், பெண் சுதந்திரம் பேசக்கூடியவர்கள் இன்று எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட நிலையை அடைந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சீரழிவுகளை இந்த நாடும் உலகமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாரால் மறுக்க முடியாது. இஸ்லாம் பெண்களையும் ஆண்களையும் எப்படி பார்க்கிறது, எப்படி நாம் அவர்களை அணுக வேண்டும் என்பதை சொல்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பகுமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா. 4வது அத்தியாயத்துடைய முதல் வசனத்துல சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ் என்ன சொல்றான், மனிதர்களே உங்களுடைய இறைவனை பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்தே, அந்த ஒரு ஆத்மாவிலிருந்தே, அவரிலிருந்தே அவருடைய மனைவியையும் அல்லாஹ் படைத்தான். பின்னர் அந்த இருவரிலிருந்து அநேகமான ஆண்களையும் பெண்களையும் உலகத்தில் பரவச் செய்தான். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அதனால நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மண்ணால் படைத்தான். பிறகு அவருடைய விலா எலும்பில் இருந்துதான் அவருடைய துணைவியை படைத்தான், மனைவியை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆதமுடைய விலா எலும்பில் இருந்துதான் அவருடைய மனைவியை அல்லாஹ் படைத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பெண்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் விலா எலும்பில் இருந்தே படைக்கப்பட்டுள்ளாள். விலா எலும்பின் மிகவும் கோணலான பகுதி அதன் மேற்புறத்தில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் நிமிர்த்த முயற்சி செய்யாதீர்கள். அப்படி நிமிர்த்த முயற்சி செய்தால் அதை நீங்கள் உடைத்து விடுவீர்கள். அதை நீங்கள் உடைத்து விடுவீர்கள். அதை அப்படியே விட்டுவிட்டால் அது கோணலாகவே இருக்கும். எனவே பெண்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த செய்தியினுடைய முதல் பகுதியிலையும் கடைசி பகுதியிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெண்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள் என்பதை நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது, அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் தெரியும்
பெண்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆண்கள் தான் அந்த பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட நிலையில்? அவளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பாளனாக, நல்ல ஒரு துணைவனாக, அவளுக்கு நல்ல வழி காட்டக்கூடியவனாக அவன் வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி ஆவான், அந்த பொறுப்பு பற்றி மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு யார்? அவனுடைய கணவன். கணவன் தான் மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த கணவன் மனைவி என்ற உறவு சாதாரணமான உறவு கிடையாது. இந்த திருமண உறவு என்பது சாதாரணமான உறவு கிடையாது. எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்காக உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களுக்கு இடையே அந்த கணவன் மனைவி என்ற உறவுக்கு இடையே அன்பையும் கிருபையையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். எங்கிருந்தோ ஒரு பெண் திருமணம் முடிக்கிறான், முகம் தெரியாத இடத்துல போய் திருமணம் முடிக்கிறான். அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாசம் உண்டாகுது? பெற்ற தாயை விட, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தை விட அதிகமாக அந்த கணவனை அவள் நேசிக்கிறாள், இவனும் அவளை நேசிக்கிறான். இப்படிப்பட்ட அன்பையும் கிருபையும் நாம் உண்டாக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை நீங்க சிந்திச்சு பாருங்க, இதுல பல அத்தாட்சி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சாதாரணமான உறவு கிடையாது இது. கணவன் மனைவி என்ற உறவு சாதாரணமான உறவு கிடையாது. அந்த உறவை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், அன்பையும் கிருபையும் அங்கு உண்டாக்குகிறான், மிகப்பெரிய நெருக்கத்தை உண்டாக்குகிறான். அப்படி சொல்லக்கூடிய இடத்துல தான் அல்லாஹ் சொல்றான், ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅலின். ஆண்களை பெண்களை, அதாவது ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களில் சிலரை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். பெண்களை விட ஆண்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அவர் சொல்லி காட்டுகிறான். ஆண்கள் பலமானவர்கள், அவர்கள் எதையும் துணித்தலோடு எதிர்கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள், அவர்கள் தன்னுடைய மனைவியை கவனித்துக் கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளக்கூடியவர்கள். அவர் ஒரு பொறுப்பாளனாக இருக்கிறார், அந்த கணவர் என்பவர் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார். அப்போ இந்த கணவனுக்கு மனைவி கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த கணவனுக்கு மனைவி கட்டுப்பட வேண்டும். எப்படி கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்ஸாலிஹாத்துன் ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். நல்ல பெண்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வார்கள், நல்ல பெண்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார்கள், தங்களுடைய கணவனுக்கு பணிந்து நடப்பார்கள், தங்களது கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள், கணவனுடைய உடைமைகளை, கணவனுடைய பொருட்களை, இன்னும் மறைவான விஷயங்களை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று நல்ல சாலிகான பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படித்தான் ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பதை படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனென்றால் ஒரு ஆணை போல ஒரு பெண் ஒருபோதும் இருக்க முடியாது. ஆணுக்கு பெண் சரிசமமாக இருக்கவே முடியாது. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் ஹன்னா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு. அப்படி நீ ஆண் குழந்தையை கொடுத்தா அந்த குழந்தைய நான் பள்ளிவாசலுக்கு நான் நேர்ச்சை செய்து விட்டு விடுகிறேன், பள்ளிவாசல் சேவை செய்யக்கூடிய பிள்ளையாக நான் விட்டு விடுகிறேன் நேர்ச்சி செய்வாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்மணிக்கு சோதிப்பதற்காக ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தை கொடுக்கிறார். பெண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய் அல்லாஹ்விடம் கூறுகிறாள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? பெண் பிள்ளையை பெற்றெடுத்து பார்த்துட்டு சொல்றா, வலைசத் தகரு வல் உன்சா. யா இறைவா, நான் உங்ககிட்ட
ஆண் குழந்தையை கேட்டேன், நீ பெண் குழந்தையை கொடுத்துட்ட. ஆனால் ஆண் பெண்ணை போல் இருக்க மாட்டாளே. ஒரு ஆண், அதாவது ஆண் பெண்ணை போல் அல்லவே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல முறையிடுறான். அப்ப ஆணும் பெண்ணும் சரிசமம் கிடையாது. பெண்ணை விட ஆண் பலமானவன். அப்ப நேற்று செய்த இந்த தாய் சொல்லுகிறாள், என்ன சொல்றா? யா அல்லாஹ், இவளுக்கு மரியம் என்று பெயரிடுகிறேன், இவளை சைத்தானை விட்டு பாதுகாத்துக்க. இவளுக்கு ஒரு குழந்தையை கொடு, அவளை சைத்தானை விட்டு பாதுகாத்துக்க துவா செய்றாங்க. அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறான். அப்ப அந்த குழந்தைக்கு நேற்று செய்தாங்களே, பிறந்த குழந்தைய நான் வந்து பள்ளியாசல விட்டுறேன்னு சொல்லிட்டாங்களே, விட்டுட்டா அது எப்படி அப்படியே கொண்டு விட்டாங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்பதற்காக ஒரு ஆணை அல்லாஹ் நியமிக்கிறான். அந்த ஆண் யார்? அந்த மரியமுக்கு பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய ஜக்கரியாவை பொறுப்பாளியாக அல்லாஹ் ஆக்குகிறான். அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அவருடைய பராமரிப்பில் அந்த குழந்தை அந்த பள்ளிவாசல வளருது. அப்ப சிறு குழந்தையாக வளரக்கூடிய பருவம் அடையக்கூடிய வரைக்கும் அந்த குழந்தை யாருடைய பாதுகாப்புனா தன் பெரிய தந்தையுடைய பாதுகாப்புல இருக்கு, பொறுப்புல இருக்கு. அப்போ தந்தை பாதுகாப்பில் ஒரு பெண் பிள்ளை வளர வேண்டும். அது சிறிய தந்தையோ பெரிய தந்தையோ அல்லது தன்னுடைய தந்தையோ, ஒரு ஆணுடைய பாதுகாப்புக்குள் தான் ஒரு பெண் பிள்ளை இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு 3 வயசு பிள்ளை கற்பழிக்கிறாங்க, 85 வயசு கிழவியை கற்பழிக்கிறாங்க, கொலை பண்றாங்க. சர்வ சாதாரணமாக கள்ள உறவுகள் ஏற்பட்டு போயிருக்குது. சமுதாயத்தில் சீரழிவுகள் எங்கு பார்த்தாலும், எதை பேப்பரை எடுத்தாலும் இந்த செய்தியை தவிர வேற எதையும் பார்க்க முடியல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு குர்ஆன் தெளிவாக வழிகாட்டுகிறது, வாழ்க்கைக்கு உண்டான சரியான வழிகாட்டுதலை ஏற்படுத்துகிறது. பெண் பிள்ளைகள் என்பவர் யார், அவளை எப்படி நாம் பார்க்க வேண்டும், அவளை எப்படி பயன்படுத்த வேண்டும், அவளை எப்படிப்பட்டவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் நிலை பெண்களுடைய நிலை பலகீனமானவர்கள், இரண்டாவது உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், மூன்றாவது அன்பையும் கருணையும் கொட்டி கொடுப்பவர்கள். யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தன்னுடைய கணவனோட இன்னொரு பெண் பேசுவதை பார்த்துட்டாலே அவ்வளவு கோபம் வரும் அவங்களுக்கு. நீங்க என்ன அந்த பெண்ணை தனியா பேசியிருந்தீங்க, நீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறீங்க, என்கிட்ட பேசுற மாதிரி அவள்கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்ற அளவுக்கு உரிமை எடுத்துக் கொள்வாங்க. கணவன்கிட்ட அந்த அளவுக்கு நேசம் கொள்வாங்க. எந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் கணவன் மீது கொட்டுகிறார்களோ அதே அன்பையும் பாசத்தையும் அந்த கணவன் தனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இது ஒவ்வொரு பெண்ணுடைய நிலை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணை அதிகாரம் செலுத்தக்கூடாது, அடிமை போல் நடத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள், அதாவது 10 வருஷம் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆயிஷா அவங்களோட 10 வருஷம் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை விட்டு பிரிஞ்சிருந்த ரொம்ப ரொம்ப சொற்பமான நாட்கள் தான், எண்ணி கணக்க கூடிக்கக்கூடிய நாட்கள்ல தான் பிரிஞ்சிருந்திருப்பாங்க. போர்க்களத்துக்கு போனா பிரிஞ்சிருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லா நாளிலையும் தன்னுடைய மனைவியோட இணைந்து இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நபிசாசல் தன்னுடைய மனைவியின் மடியில படுத்துக் கொண்டு குர்ஆன் ஓதுவாங்க. தன்னுடைய மனைவி சாப்பிட்ட உணவை மிச்சத்தை அவங்க எச்சிப்படுத்தியதை வாங்கி உண்ணுவாங்க. தன்னுடைய மனைவியோட ஓட்டப்பந்தயம் நடத்துவாங்க. தன்னுடைய மனைவியோட அவங்க வந்து ஒன்னா சேர்ந்து குளிப்பாங்க. தன்னுடைய மனைவிக்காக கூட இருந்து காய்கறிகள் நறுக்கி கொடுப்பாங்க. தன்னுடைய வீட்டுல தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வேலைப்பாடு செய்வாங்க. அவங்க ஒத்தாசையா இருப்பாங்க. மாதவிடாய் காலத்துல கூட அவங்களை பிரிச்சு விட மாட்டாங்க, தன்னோட கட்டி அணைச்சு கொண்டு படுப்பாங்க. அந்த அளவுக்கு நேசத்தை கூட்டினார்கள், பாசத்தை கூட்டினார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? அவர்களுக்கு உண்டான அன்பையும் அவர்களுக்கு உண்டான இரக்கத்தையும் அவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதத்தையும் நபியின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறான். அது மட்டுமல்ல, அவர்கள் இன்னும் எப்படிப்பட்ட பலகீனமானவர்கள் என்றால், மாதவிடாய் காலம் வரும்போது அவர்கள் மிகவும் பலகீனமாகி விடுகிறார்கள். அவர்கள் குழந்தை பேறுகாலம் வரும்போது இன்னும் பலகீனமாக ஆகி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தை சுமந்து கொண்டிருப்பவர்கள் அந்த பெண்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் என்பவர்கள் கண்ணாடி குடுவையை போன்றவர்கள், அதை உடைச்சிடாதீங்க அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவங்க? கண்ணாடி குவளையை போன்றவர்கள், கண்ணாடி பாத்திரத்தை போன்றவர்கள். அது அப்படி கண்ணாடி பாத்திரத்தை எப்படி பாதுகாப்போமோ அப்படி பாதுகாப்போடு அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் அந்த பெண்களை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கேட்டாங்க,
அல்லாஹ்வுடைய தூதரை நாங்களும் போர்ல கலந்து கொள்ளணும், நாங்களும் போர்ல கலந்து கொள்ள அனுமதி கொடுக்கணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் போரில் கலந்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. நீங்க உண்மையிலே போர் செய்து ஜிஹாது செய்து வெற்றி பெறணும் சொன்னா உங்களுக்கு உண்டான ஜிஹாது எதிரிமா ஹஜ் செய்வது. நீங்க ஹஜ் செஞ்சால் உங்களுக்கு ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைக்கு வழிகாட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களை கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும், அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர், அவர்களுடைய தவறுகளை அவர்களுடைய நடத்தைகளை தீய நடத்தைகளை கண்டால் உடனே கண்டிக்க வேண்டும், அதை சீர்படுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பேர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அது யார் யாரெல்லாம் தெரியுமா? யார் யாரெல்லாம் பெற்றோரை நோவினை செய்கிறார்களோ, வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான். இரண்டாவதாக யார் நிரந்தரமாக மது அருந்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சோனத்தை தடை செய்து விட்டான். மூன்றாவதாக தன்னுடைய குடும்பத்தாருடைய தீய நடத்தைகளையும் அவர்களுடைய அசிங்கங்களையும் யார் கண்டுகொள்ளாமல் இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தீய நடத்தையில் ஈடுபட்டால், தீய செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அதை கண்டுக்காமல் எவன் இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அப்ப இப்படிப்பட்ட நிலையில நாம் ஆகிவிடக் கூடாது. அப்போ பெண்களுடைய நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக சுகமான பொருட்கள் இருக்குதே, அந்த சுக பொருட்கள்ல ஆசை ஊட்டக்கூடிய பொருட்கள்ல ஒரு பொருளாக அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆன்ல சொல்லும்போது பெண்களை எப்படி சொல்லுகிறான்? ஆசை ஊட்டக்கூடிய ஒரு பொருட்கள்ல ஒரு பொருட்களா சொல்லலாம். அந்த பட்டியல்ல அல்லாஹ் சேர்க்கிறான். சுய்யின லில்நாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாதீரில் முகந்தரதி மினத் தஹபி வல் ஃபில்லதி வல் ஹைரில் முஸவ்வமதி வல் அன்ஆமி வல் ஹர்ஷ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 7 விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். என்னென்ன விஷயங்கள்? முதல்ல பெண்கள் தான். பெண்கள் மீது ஆண்களுக்கு ஆசை இருக்கும், ஆனா பெண் குழந்தை மேல ஆசை இருக்காது. பெண் குழந்தை மேல ஆசை இருக்காது, ஆனா பெண்கள் மீது ஆண்களுக்கு ஆசை இருக்கும். இரண்டாவது, ஆண் குழந்தைகள் மீது ஆசை இருக்கும். ஆண் குழந்தைகள் மீது ஆசை இருக்கும். மூன்றாவதாக தங்கம் வெள்ளி போன்ற குவியல்கள் செல்வத்தின் மீது உள்ள ஆசை மூன்றாவதாக. நான்காவது வாகனங்கள், உயர்ந்த குதிரைகள் கால்நடைகள் போன்ற வாகனங்கள் மீது ஆசை இருக்கும். அடுத்ததாக நிலங்கள், வீடு கட்டணும், வாங்கணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகளை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு இவைகள் மனதுக்கு ஆசையூட்டக்கூடியவற்றையாக நாம் ஆக்கியிருக்கிறோம். இதை மனிதர்கள் நேசிக்கக்கூடியதாக அவர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய உள்ளத்துக்கு ஆசை ஊட்டப்பட்டு அந்த ஒவ்வொரு பொருளை நேசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்களுக்கு இதை அழகாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அதை சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு அழகாக்கப்பட்ட ஒரு பொருள், இதன் மீது இச்சை இருக்கும், ஆசை இருக்கும். அப்போ இந்த மனிதர்களை விட்டு ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டும். இந்த இச்சையோ, தங்கத்தை எப்படி பாதுகாக்கிறோம், வெள்ளியை எப்படி பாதுகாக்கிறோம், உங்களுடைய நிலபலங்களை எப்படி பாதுகாக்கிறோம், அதே போல இந்த பெண் மக்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் இருக்காளே அவ சாலிகான துணைவியா இருந்துட்டா, ஒரு சாலிகான பெண்ணா இருந்துட்டா, அல்ஹம்துலில்லாஹ், அந்த குடும்பம் ஒட்டு மொத்தத்தை சொர்க்கத்துக்கு அவளை கூட்டு போயிருவா. ஒரு சாலிகான பெண் கிடைத்து விட்டால், ஒரு மனிதனுக்கு சாலிகான பெண் கிடைத்து விட்டால் அவ ஒருத்தி போதும், ஒட்டுமொத்த குடும்பத்தை சொர்க்கத்துக்கு அவளே அழைச்சிட்டு போயிருவா. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் பெண்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட தகுதி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகம் சுகமளிக்கக்கூடிய ஒன்றாகும். இந்த சுகமளிக்கக்கூடிய பொருட்களிலேயே மிகச்சிறந்த பொருள் எதுமா? நல்ல சாலிகான மனைவி. உலக செல்வங்கள், உலக பொருட்கள் அத்தனையிலும் சிறந்தது ஒரு சாலிகான துணைவி உனக்கு கிடைப்பது. உலகத்துள்ள எல்லா பொருட்களும் கிடைப்பதற்கு சமம். அப்ப அப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தால் அவள்
தன்னுடைய குடும்பத்தை அரவணைத்து அப்படியே சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவளாக ஆயிடுவாள். அதனாலதான் நபி சொல்றாங்க, அந்த அந்த மாதிரி ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா, நீ உண்ணும் போது அவளை முன்னச்சு, நீ புதுசா ஒரு ஆடை அணிந்தால் அதையும் அவளுக்கு நீ ஆடையாக அணிவித்துக் கொடு, அவளுக்கு புதிய ஆடை வாங்கி கொடு. அதே போல அவள் தவறு செய்தால் அவளை முகத்தில் அடிக்காதே, அவளை இழிவாக கேவலமாக பேசாதே, வீட்டிலே தவிர வெளியே வைத்து அவளை கண்டிக்காது. ரோட்ல நின்று சண்டை போடுறது, ரோட்ல நின்றுட்டு அவங்களை திட்டுறது, அடிக்கிறது, வீட்டுக்குள்ள வச்சு அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில சரி செய்து கொள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை காட்டுகிறாங்க. இரண்டாவதாக இன்னொரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண்கள் என்பவர்கள் அலங்கார பொருட்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எப்படி கூறுகிறார்கள் தெரியுமா? பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள், பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டியவள். ஏனென்றால் அவள் வெளியே செல்லும் போது அவளோடு சைத்தானும் இறங்கி வருகிறான், அவளை மற்றவர்களுக்கு அலங்காரமாக்கி காட்டுகிறான். அந்த பெண்ணை மற்றவங்களுக்கு அலங்காரமாக்கி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வீதியில் இறங்கி வந்தேன், ஒரு பெண்ணால் நான் கவரப்பட்டேன், ஒரு பெண்ணால் நான் ஈர்க்கப்பட்டேன், உடனடியாக என்னுடைய மனைவியிடம் சென்றேன், என் மனைவியிடம் என்னுடைய இச்சையை தீர்த்து கொண்டேன். உங்களுக்கும் அது போன்ற எண்ணம் தோன்றலாம். மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களுக்கும் அது போன்ற எண்ணம் தோன்றலாம். உங்களுக்கு அப்படி ஆசை வந்தால், அப்படிப்பட்ட எண்ணம் வந்தால் உங்களுடைய மனைவியிடம் உங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ளுங்கள். நபி எவ்வளவு அழகான முறையில் வழிகாட்டுறாங்க பாருங்க. நபி சொன்னாங்க, உங்களில் எவரும் ஒரு அந்நிய பெண்ணியோடு தனித்து இருந்து விட வேண்டாம், ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்து அமர்ந்து விட வேண்டாம். அப்படி அமர்ந்து விட்டால் அங்கு மூன்றாவதாக ஷைத்தான் உள்ளே வந்து விடுவான், அங்கு மூன்றாவதாக ஷைத்தான் உள்ளே வந்து விடுவான். அப்ப இந்த பெண்ணுக்கு ஆணுக்கும் உள்ள ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் பல வகைகளில் முயற்சி செய்வான், பல வகைகளில் முயற்சி செய்வான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் வ மை யத்தபி குதுவாத்தி ஷைத்தான் வ இன்னஹு யமுரு ஃபில் ஃபக்ஷாயி வல் முன்கர். நம்பிக்கை கொண்ட மக்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். எவன் ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறானோ அவனை ஷைத்தான் மானக்கேடான செயலை கொண்டு ஏவுவான், மானக்கேடான செயலை செய்ய சொல்லி ஏவுவான், இன்னும் வெறுக்கத்தக்க செயலை செய்யும்படியும் அவன் ஏவுவான், வெறுக்கத்தக்க செயல்களை செய்யும்படி ஏவுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுக்கு விபச்சாரத்தின் பங்கை அல்லாஹ் விதியில் எழுதி வைத்து விட்டான், விபச்சாரத்துடைய பங்கை அல்லாஹ் விதியில் எழுதி வைத்து விட்டான், அவன் அதை அடைந்தே தீர்வான். விபச்சாரத்துடைய ஒரு பங்கை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான், அதை அவன் அடைந்தே தீர்வான். எப்படி அடைவான்? கண்ணால் பார்ப்பது கண் செய்யும் விபச்சாரம், கையால் ஒரு பெண்ணை இச்சையோடு தொடுவது கை செய்யும் விபச்சாரம், காலால் ஒரு பெண்ணை நோக்கி நடப்பது, இச்சையோடு நடப்பது, அது கால் செய்யும் விபச்சாரம். அதே போல அந்த மர்ம உறுப்பு இந்த விபச்சாரத்தை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்யாக்கும். ஏனென்றால் உள்ளம் அந்த விபச்சாரத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட தீமையை தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய உள்ளமாக இந்த உள்ளம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பெண்களை பாதுகாப்போடு வளர்க்கணும், பெண்களை பாதுகாப்போடு வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வுலக சோதனையில் இருந்தும் பெண்களின் சோதனையில் இருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகமே ஒரு சோதனை, இந்த சோதனையை சொல்லிட்டு அடுத்ததாக அதோட தனியா பிரிச்சு சொல்றாங்க, பெண்களின் சோதனையில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன, இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? உலகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூப்பாடு போடுறாங்க, பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அவர்கள் விரும்பியபடி ஆடை அணிய வேண்டும். மேலை நாட்டு சீரழிவுகள், அந்த கேடுகட்ட சீரழிவுகள், அழிந்து போன அந்த சீரழிவுல மாட்டிக்கொண்டு உலகமே தத்தளித்துக் கொண்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலை நாடுகள்லாம் மீண்டு வந்துட்டு இருக்கு, இஸ்லாத்திற்கு வந்துட்டு. ஆனால் இந்தியாவை அதை ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கு. இப்போ அவங்க ஜட்டியோட வேணாலும் தெரியலாம், பிராவோட தெரியலாம், எப்படி வேணாலும் அவங்க சுதந்திரம், அது அப்படி எப்படி வேணாலும் தெரியட்டும் அப்படின்னு கூப்பாடு போடுறாங்க.
இரண்டாவதாக என்ன? டேட்டிங். ஒருத்தரோட பழகிட்டா உடனே டேட்டிங். மூன்றாவதாக லிவிங் டுகெதர். இது என்ன வாழ்க்கை? திருமணம் பண்ணாமலே உறவு ஓட்டுவது. பெங்களூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. லிவிங் டுகெதர்ங்கிற அந்த உறவுல ஒரு கல்யாணம் முடிக்காத ஐடி ஒர்க் பண்ணக்கூடிய 2 பேர் வேலை பார்க்கறாங்க. ரூம்ல தங்கி இருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை பார்க்க வர்றாங்க. அவங்க 2 பேர் தங்கி இருக்கிறத பார்த்துட்டு கேட்கறாங்க, தன்னுடைய மகள்கிட்ட கேட்கறாங்க, என்னம்மா இப்படி வாழ்றது தப்பு இல்லையா? இதை விட்டு விட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட பெற்றோரும் அந்த பெண்ணோட சகோதரியும் சொல்றாங்க. இப்ப பாருங்க என்ன நடக்குது தெரியுமா? கண்டிக்கிற அந்த தாயும் தந்தையும் தன்னுடைய சகோதரி 3 பேரையும் அந்த பெண் கொள்றான். அந்த லிவிங் டுகெதர்ங்கிற அந்த கள்ள உறவுக்காக தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரி 3 பேரையும் கொள்றாங்க. இது போன்ற சீரழிவுகள் ரொம்ப சர்வசாதாரணம் நடக்குது. காதலர் தினம்னு கொண்டாடுறாங்க. அதுல காதலர் தினம்ங்கிற பேர்ல கள்ள உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், எல்லா விதமான திருட்டு உறவுகள் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேர் கலந்து கொண்டு அங்க காதலர் தினம் கொண்டாடுறாங்க. இதற்காக இது யாராவது பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, இது கேள்விப்பட்டா பெத்த பிள்ளையா தான் கொள்றா, பெத்த தாய் கொள்றாங்க. இந்த தீமைக்கு அடிமையாகி விட்டவர்கள். அப்போ ஒரு நல்ல பெண்ணாக இருப்பவள் சொர்க்கத்துக்கு கூட அழைச்சிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறா. ஒரு கெட்ட பெண் கொலை செய்ய கூட தயங்க மாட்டாள். தன்னுடைய இச்சைக்காக யாரையும் கொலை செய்ய கூட தயங்க மாட்டாள். இப்படிப்பட்ட நிலையை உருவாக்குவது எது? அந்த பெண்கள் சுதந்திரம் பெற பெறால் அவர்கள் விடப்படும் போது, கட்டவிழ்த்து விடப்படும் போது, இங்கு எல்லா விதமான சீரழிவுகளும் உள்ளே நுழைந்து விடுகிறது. இந்த சீரழிவு வருங்கிறது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆட்சியாளர் கீழே இருக்கிறாரு. அந்த மன்னருடைய மனைவி, அந்த அஜீஸுடைய மனைவி, அவளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதனால் இப்ப அந்த வீட்டுல வளர்ந்த அந்த யூசுப் மேல ஆசைப்படுறான். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரத்துக்கு அழைக்கிறான். அவளோட சேர்ந்து அவளோட இருக்கக்கூடிய மற்ற பெண்களும் சேர்ந்து விபச்சாரத்தை அழைக்கிறாங்க. யாரை? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நீ என்னோட விபச்சாரம் செய்யவில்லை என்றால் உன்னை சிறையில் தள்ளி விடுவேன் அப்படி மிரட்டுறா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நான் உன்னோடு செய்து விபச்சாரம் செய்வதை விட நான் சிறைக்கு செல்வதை மேல் அப்படின்னு. இவங்க செய்த சதியை, இவங்க செய்த சூழ்ச்சியை அந்த கணவருக்கு, அந்த அஜீஸுக்கு தெரிந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கால இன்னஹு மின் கைதி இன்ன குன்ன கைத குன்ன அலீம். அவர் சொல்லுகிறார், நிச்சயமாக பெண்களாகிய உங்களுடைய சதி மகத்தான சதியாகவே இருக்கிறது, மிகப்பெரிய சதியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பெண் இச்சைக்கு ஆசைப்பட்டு விட்டால், கட்டுப்பாடு இல்லாமல் வளர்க்கப்பட்டு விட்டால், அவள் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் துணிவாள். கடைசி சிறைக்கு போனாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சிறையிலிருந்து வந்தாங்க. ஆனாலும் அங்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னை நல்லவன் என்று சொல்லவில்லை, என் இறைவன் என்னை பாதுகாக்கலன்னு சொன்னா நானும் அந்த பெண்மணியுடைய வலையில நான் விழுந்திருப்பேன். ஏனென்றால் இந்த மனமானது தீமையை தூண்டிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனமானது தீமையை தூண்டிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் என்ன பாதுகாக்கல, நானும் விழுந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தீமையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பெண் பிள்ளைகளை நாம் சீராக வளர்க்க வேண்டும், நம்முடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாமளும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் நாம் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிறோம். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை 7 வயதானால் தொழுகைக்கு ஏவுங்கள், 10 வயதாகி உங்களுடைய பிள்ளை தொழவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் அதற்காக அடியுங்கள். 10 வயதை அடைந்து விட்டால் உங்களுடைய பிள்ளைகளை படுக்கையில ஒன்னா சேர்த்து போடாதீங்க. பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து படுக்க வைக்காதீங்க. அவருடைய படுக்கையை தள்ளி போடுங்க. 10 வயசை தாண்டிட்டா அந்த பெண் பிள்ளை
அது பாதுகாப்பா இருக்கணும். தந்தையோட ஒட்டிக்கிட்டு படுக்க கூடாது, ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. 3 நேரங்கள்ல அது பெத்த மகளாக இருந்தாலும் பெத்தெடுத்த தாயாக இருந்தாலும் 3 நேரத்தில் அவங்களோட அனுமதி கேட்காம அவங்களுடைய அறைக்குள்ள கூட செல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபஜருக்கு முன்னாடி, லொஹருக்கு அப்புறம், இஷாவுக்கு அப்புறம் பெண்கள் தனியறையில் இருந்தால் அந்த அறைக்குள்ள போடுவதற்கு பெத்த தகப்பனுக்கு அனுமதி கிடையாது, பெத்தெடுத்த பிள்ளைக்கு அனுமதி கிடையாது. ஒரு மனிதர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் இருக்கக்கூடிய அறைக்குள் நான் போறதுக்கு என்ன தடை? நபி ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, உன்னுடைய தாயை நிர்வாணமாக பார்க்க நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கிறாங்க. நிர்வாணமாக உன் தாயை பார்க்க ஆசைப்படுகிறாயா? அப்ப அனுமதி தடுக்கப்பட்டிருக்கிறார். கூடாதுன்னு சொன்னா கூடாதுன்னு எடுத்துக்கணும். அப்ப பெண் பிள்ளைகள், அது பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெத்தெடுத்த தாயாக இருந்தாலும் சரி, அவர்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அப்போ பெண் பிள்ளைகளை பாதுகாப்போட வளர்க்கணும். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை அவர் பருவமடையும் வரை பாதுகாத்து ஒழுக்கத்தோடு வளர்த்தால் அந்த பெற்றோரும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு ஒன்றாக உள்ளே நுழைவோம் அப்படின்னா 2 பேரும் ஒன்னா போவோம் அப்படின்னு. இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும். 2 பெண் பிள்ளைகளை நீங்கள் சாலிகான பிள்ளைகளாக ஒழுக்கத்தோடு உள்ள பிள்ளைகளாக வளர்த்தால் அந்த பெண் பிள்ளைகள் பெற்றோரை பாதுகாக்கக்கூடிய, நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய திரையாக வந்து நிற்கும் அப்படின்னாங்க. விதவிக்காகவும் ஏழைக்காகவும் யார் யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ, கணவனை இழந்த பெண் அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கிறாரு, அல்லது கணவனை இழந்து வரக்கூடிய பிள்ளைக்கு அந்த தகப்பனே இருந்து பொறுப்பேற்று அந்த பிள்ளையை கண்ணியமாக வைத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, காலமெல்லாம் அவர் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும், காலமெல்லாம் அவர் நோன்பு வைத்த பாக்கியம் கிடைக்கும், காலமெல்லாம் அவர் இறைவழியில் பாடுபட்ட பாக்கியம் கிடைக்கும். இப்படிப்பட்ட பாக்கியம். பெண் பிள்ளைகளை, அனாதையாக்கப்பட்ட பெண் பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு, இவ்வளவு பெரிய அருள் இருக்குது. அப்போ பெண் பிள்ளைகள், பெண்கள் ஆணுடைய பாதுகாப்பில், குழந்தையாக இருக்கிறது அவங்க பருவ வயது வர வரைக்கும் பெற்றோருடைய பாதுகாப்புல வளரணும். திருமணம் முடிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவங்க மூத்தா வர வரைக்கும் கணவனுடைய பாதுகாப்புல வாழணும். மேலும் அவங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இறையச்சம். தங்களுடைய ஆடைகளை பர்தா அணிந்து முழுமையாக பாதுகாத்துக் கொள்வது. இப்படிப்பட்ட நிலையில் தான் பெண்கள் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த உலகத்துல அவங்க பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் வாழ முடியும். இந்த பெண்கள்கிட்ட இருந்து ஒரு மூமியின் பாதுகாத்துக் கொள்வது எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும்? விபச்சாரத்தில் விழுந்து விடாம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும்? ஒவ்வொரு ஆணும் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும், மர்மை அச்சத்தோடு இருக்க வேண்டும். 3வது தொழுகையை பேணக்கூடிய ஆண்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபக்ஷாய் வல் முன்கர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொழுகை மானக்கேடான செயலிலிருந்து பாதுகாக்கும், அருவருப்பான செயலிலிருந்து பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக நோன்பு வைப்பது உங்களை பாதுகாக்கும், விபச்சாரத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அடுத்ததாக திருமணம் உங்களை விபச்சாரத்தில் பாதுகாக்கும். அப்போ திருமணம் முடிக்கப்பட்டவர் எப்போதும் தன்னுடைய மனைவியோடு தான் இருக்க வேண்டும். தவிர 4 வருஷம் 5 வருஷம் விளையாட்டு போய் கிடக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டப்படி ஒரு மனைவிய ஒரு கணவர் பிரிஞ்சு இருப்பதற்கு 4 மாசத்துக்கு மேல அனுமதி கிடையாது. 4 மாசத்துக்கு மேல அனுமதி கிடையாது. உமர் சட்டமே போட்டாங்க. 4 மாசம் தாண்டிட்டா அவர் ஓடி வந்துடணும் மனைவிட்ட, மனைவியோட இருக்கணும் அவரு. இது இஸ்லாமிய சட்டம். நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடாது. மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உரிமை இருக்கு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அவர்களை கடைசி வரைக்கும் கண்ணுக்கு கண்ணாக வைத்து பாதுகாப்பது ஒரு கணவனுடைய கடமை, அவருடைய பொறுப்பு. அது அந்த பொறுப்பை உணர்ந்து அவர்கள் வாழ வேண்டும். அப்படி பொறுப்போடு இருந்தாங்கன்னு சொன்னா எந்த கணவனாக இருந்தாலும் எந்த ஆணாக இருந்தாலும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க மாட்டார். அப்போ நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உலகமே விபச்சாரத்தில் மூழ்கி கிடந்தாலும் சரி, ஆபாச அசிங்கங்களில் மூழ்கி கிடந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை சொல்லுகிறான். என்ன அறிவுரை சொல்லுகிறான் தெரியுமா? குல்லா இஸ்தவில் ஹபீசு வத்தையிபு வலவ் அஹ்ஜபக கஸ்ரத்துல் ஹபீசி வத்தகுல்லாஹ் யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். தீயவை அதிகமாக இருப்பது உங்களை ஆச்சரியப்படுத்திய போதிலும் தீயதும் நல்லதும் ஒருபோதும் சமமாகாது. எனவே அறிவாளிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹ்வை பயந்து இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.
அப்போ நம்முடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு அடுத்ததாக அதிகமாக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் துவா செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா. என்ன துவா? இறைவா எனக்கு நேர்வழி காட்டு, இறைவா எனக்கு இறையச்சத்தை கொடு, இறைவா எனக்கு பத்தினி தரத்தை கொடு, இறைவா எனக்கு செல்வத்தை கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கக்கூடிய துவா. இப்படி துவாக்களை எல்லாம் மனப்பாடம் செய்து நாம் துவாவையும் பேணி அதன் மூலமாக வாழ்ந்தோமானால் நம்முடைய மனைவி மக்கள் மூலமாக இந்த உலகத்திலும் அல்லாஹ் கண்ணியத்தை தருவான், மறுமையிலும் கண்ணியத்தை தருவான். அல்லாஹ் நமக்கு காட்டிய வழியின்படி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியை காட்டியபடி நம்முடைய குடும்பத்தை அழகான முறையில் கண்ணியமான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் மார்க்கத்தை பேண வேண்டும். மார்க்கம் சொல்லக்கூடிய வழியில் நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருவானாக. உலகம் எந்த திசையை நோக்கி சென்றாலும் சரி, நம்முடைய திசை, நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறுவது. அதற்கு குர்ஆனும் நபி வழியும் காட்டிய வழியில் நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்வது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.